அப்போ தமிழ்நாட்டுடைய நலன்களை ஏற்கனவே விட்டு கொடுக்கக்கூடிய அதிமுக, தமிழ்நாட்டுடைய திட்டங்களை, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை முழுக்க பறிக்கக்கூடிய பாஜக, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணியை உருவாக்கி நாங்கள் திமுகவை தோற்கடிக்கிறோம், தமிழ்நாட்டோட ஆட்சி மாற்றம் உறுதி, எங்கள் தலைமையில தான் வந்து மறுமலர்ச்சி உருவாக்க போகிறது அப்படின்னு சொல்றது போகாத ஊருக்கு வழி சொல்லக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலிகள். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே எங்ககிட்ட எய்ம்ஸை பறிச்சிங்க, எங்கள் மெட்ரோவை பறிச்சிங்க, எல்லா திட்டங்களையும் பறித்து, மாநில உரிமைகளை பறித்து, இன்னைக்கு கிராமப்புற வேலை உறுதி திட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் பறித்து, மாநிலத்துடைய நிதி ஆதாரத்தின் மீது, அதாவது ஒரு ஐசியூ பெட்டில் படுத்திருக்கிற ஒருவனுக்கு ஆக்சிஜன் டியூப் போகிற போது அந்த ஆக்சிஜன் டியூப் மேலே நின்றுட்டு நீ நின்றால் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு ஒருத்த வாழ்த்துறானா. அது மாதிரி தமிழ்நாட்டுடைய எல்லா உரிமைகளும் பறிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தான் வந்து விடிவு காலத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. தமிழ்நாடு களம் என்பது குழப்பமாக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணி தனித்தா அல்லது அணியாக இருந்து வெற்றி பெற போகிறார்களா என்பதை வந்து அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஊடகங்கள் எழுதிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் அவர்களையும் அவர்களோடு கூட்டணி சேர்ந்து வருகிற எல்லாத்தையும் வந்து வீட்டுக்கு அனுப்பலாங்கிற முடிவை எடுத்துட்டாங்க.